திருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமான அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷி கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundalyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆசை நிறைவேறும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க அன்பிற்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி சுயம்பு கனி பாண்டி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. இன்று நித்யானந்த தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சீதாலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசை நிறைவேறும். ஆசை என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு இடத்தில் உடல் சார்ந்த தேவையோ அல்லது மனம் சார்ந்த தேவையோ நமக்கு வரும்போது அந்த தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று நம் மனதிற்குள்ளாக எழக்கூடிய இயற்கை எழுச்சியே ஆசை எனப்படும். தேவை எழும்போது நமக்கு ஆசை என்ற எண்ணம் ஏற்படுகிறது. தேவை என்பது நமக்கு எப்பொழுது ஏற்படுகிறது, தேவை எதனால் வருகிறது என்று பார்த்தால், பசி வந்தால் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம். வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இவ்வாறு நிறைய தேவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இது மனிதனுக்கு மட்டும்தான் உரியதா என்று பார்க்கும்போது உலகில் உள்ள ஒவ்வொரு பொதுவான இயற்கை தேவைகள் 3 உள்ளது. பசி, தாகம் ஆகியவற்றால் எழும் துன்பங்களை ஒட்டி எழுகின்ற தேவைகள், வெப்பத்தட்ப மாறுதலால் ஏற்படுகின்ற தேவைகள், உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தின் விளைவால் எழுகின்ற தேவைகள். நம்முடைய உடல் இயக்கத்தின் காரணமாக உயிராற்றல் செலவாகிறது. அப்போது உடலில் உயிராற்றல் குறைவு ஏற்படுகிறது. இதுவே பசியாக உணரப்படுகிறது. இந்த பசி துன்பத்தை போக்க உணவுப் பொருட்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. தாகத்திற்கு நீரும் தேவைப்படுகிறது. நமது உடலில் குறிப்பிட்ட அளவு சூடு இருந்து கொண்டு இருக்கும். உடலை சுற்றியுள்ள சூழ்நிலைகளில் வெப்பத்தின் அளவு கூடுதலையோ குறைவையோ அடைகின்ற போது அந்த மாறுதல் நம் உடலையும் உடல் இயக்க திறனையும் பாதிக்கிறது. நமக்கு துன்ப உணர்வு தோன்றுகிறது. அப்போது ஆடை, வீடு முதலிய பொருட்களும் வேறு சில சாதனங்களும் தேவைப்படுகின்றன. உடல் இயக்கம் நடைபெறுவதால் அப்போதைக்கப்போது அதிலிருந்து சில கழிவுப் பொருட்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் வெளியேற்ற வேகம் உடலால் துன்பமாக உணரப்படுகிறது. இந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள சில வசதிகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தால்தான் ஒரு ஜீவன் உயிர் வாழ முடியும். மகான் சொல்வாங்க, இச்சை என்பது தேவை உணர்வாகும், இச்சை என்பது இயற்கை எழுச்சியே. இந்த ஆசையை பொதுவாக மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று 3 வகையா சொல்றாங்க. அப்ப இந்த துன்பங்கள் தோன்றுவதற்கு இந்த 3 வகை ஆசைகள் தான் காரணம். மனை, விளைநிலம், வீடு முதலியவற்றின் மேல் கொள்ளும் ஆசையை மண்ணாசை என்றும், அனுபோக பொருட்களையும் அவற்றை பெறுவதற்கான முத்திரையாக பயன்படும் பணம், பொன் முதலியவற்றில் மேல் கொள்ளும் ஆசையினை பொன்னாசை என்றும், பெண் துணையையும் பெண்ணின் மேல் கொள்ளும் விருப்பத்தையும் பெண்ணாசை என்றும் சொல்லப்படுகிறது. சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது, பண்படுத்துகிறது.
ஒவ்வொரு மனிதனும் அறிவாலும் உடலாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில் தொண்டு புரிய வேண்டியது முதல் கடமை என்பதை உணர்ந்து கொண்டால் பொன் முதலான பணத்தின் மீது பேராசை கொள்வது ஏற்படுமா என்றால் இல்லை. வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் இங்கே அதிகம் இருக்கிறார்கள். மகான் ஒரு கவியில் சொல்வாங்க, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம். இந்த 3 ஆசைகளையும் ஒழித்து யார் வாழ முடியும்? ஆக ஆசையை ஒழிக்க முடியாது. தம்மில் எழும் ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும் தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுமே ஆசை சீரமைத்தல் எனப்படும். ஆசையை சீரமைத்தால் தான் வாழ்வை வளமாக்கி கொள்ள முடியும். ஆசையே அழிவுக்கு காரணம் என்கிறார் புத்தர். அதைதான் மகாவீரரும் குறிப்பிடுகிறார். மகாவீரர் வாழ்க்கையில் நடந்தது ஒரு சம்பவம். மகாவீரர் ஒரு நாள் காட்டுல தவம் செய்துட்டு இருக்கும்போது குளிரால் நடுங்கி கொண்டு இருந்த ஒரு ஏழையை பார்க்கிறார். அப்போ உடனே அவர் அணிந்திருந்த வஸ்திரத்துல பாதியை கிழித்து அவருக்கு கொடுத்து அந்த ஏழைக்கு உதவி செய்யறார். அந்த ஏழை மகாவீரர் அளித்த அந்த துணி மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு தெரிந்து அதுல உள்ள மீதி பாதியையும் அவற்றை போய் நம்ம எப்படியாவது அதை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, மீதி பாதியை அவற்றை கேட்டு பெற்றுவிடலாம் என மகாவீரர் இருக்கும் இடத்திற்கு போறாரு. அப்போ அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறார். அதிர்ஷ்டவசமா மீதி பாதி துணியும் கீழே விழுந்து கிடந்தது. இவர் கேட்டுதான் வாங்கணும் அப்படின்னு போனவர் ஆசை மிகுதியால அவருக்கு தெரியாமலேயே அதை எடுத்துட்டு வர எண்ணினார். அப்போ அங்க அகங்காரம் அல்லது நற்பெயருக்கான ஆசை புதிதா அவர்கிட்ட எட்டி பார்க்குது. அதாவது நான் இவரிடம் கேட்டு பெற வேண்டுமா என்ற அகங்காரமோ அல்லது மறுபடியும் இவரிடம் மீது துணியை கேட்டால் இவர் என்னை தப்பாக நினைக்க கூடும், எனவே நான் தெரியாம எடுத்துட்டு போனா அவர் என்னை தப்பா நினைக்க மாட்டார் என்ற நற்பெயருக்கான ஆசையே அவர்கிட்ட புதுசா வருது. உடனே அவர் திருட துணிந்தார். அதை திருடி விட்டு திரும்பும் போது அந்த ஏழையின் காலில் முள் குத்தியது. அதனால அவர் சத்தம் போட்டாரு. மகாவீரர் தியானத்திலிருந்து விழிச்சுக்கிட்டார். இந்த நிலையில சிறிதும் கோபப்படாத மகாவீரர், இந்த பாதி துணியில் நான் கொண்ட ஆசை அல்லவா அவரை திருடனாக மாற்றியது அப்படின்னு நினைத்து வருந்தினாராம். அப்போ மகாவீரருக்கு எத்தனை பெரிய அந்த பண்பு, அதாவது அந்த ஞான நிலையில் இருப்பவர்களுடைய இயல்பு அதுதான். அப்ப ஆசை பேராசையாக மாறும்போது திருடக்கூடிய குணம் வந்துவிடுது. ஆசை இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது என்றாலும் முடிந்தவரை தேவைகளுக்கு மட்டுமே ஆசை கொள்ள வேண்டும். அப்போ ஆசை அதிகமாகும் போது பேராசை வருது. அதாவது 6 தீய குணங்கள்ல முதல் குணமாகிய பேராசை வருது. அதனை தொடர்ந்து 5 தீய குணங்களான சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் வருது. ஒரு கபடி போட்டியில விளையாடும் போது ஒரு நபர் ஒருத்தரோட கால எதிரணியில போய் இறுக்கி பிடிச்சாருன்னா மற்றவங்களும் சேர்ந்து பிடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி பேராசை மட்டும் வந்ததுன்னா மற்ற 5 தீய குணங்களையும் சேர்த்து கூட்டிட்டே வந்துடும். அடுத்து பஞ்சமகா பாதகங்கள் என்று சொல்கிற அந்த பொய், சூது, கொலை, களவு, கற்பழிப்பு என்ற 5 பழிச்செயல்களையும் செய்ய தோன்றுது. பேராசைப்பட்டுதான் எல்லா செயல்களையும் செய்ய முற்படும் போது மனித குணத்திலிருந்து விடுபட்டு ஐயறிவு விலங்கினத்தின் குணத்திற்கு அதனுடைய செயல்களை செய்ய மனிதர்கள் ஆரம்பிச்சிடுறாங்க. தான் இச்சை குறியீடில் அருகுணமாகிடும், இச்சையின் பூரணம் நிற்கணும் ஆகிடும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நேர விரல். இப்ப நம்ம தன்முனைப்பு காரணமாக தான் அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களையும் 6 குண சீரமைப்பு பயிற்சி செய்து பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அறிவில உயர முடியும், பரம்பொருளை உணர முடியும். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். நம்முடைய ஆசை முறையான
தேவையான ஆசையே ஆனாலும் அதை நிறைவு செய்யும் போதும் அதன் விளைவை அனுபவிக்கும் போதும் அதன் மீது தீவிரமாக பற்று வைக்காமல் அதனை ஒரு கடமையாகவே நம்ம கொள்ளணும். தேவையான ஆசையே ஆனாலும் நன்மையே பயப்பதானாலும் தன் வயம் இழந்து அதன் மேல் ஒன்றுதல் முழுமையான நன்மைகளை தராது. நம்முடைய மனமும் மாசுபடும். அப்போ பொருட்கள் துன்பத்தை குறைக்கின்றன, தீர்க்கின்றன என்பதனால் பொருட்களின் மீது மனம் நாட்டம் கொள்வது என்பது இயற்கைதான். இருந்தாலும் அந்த பொருட்கள் மீது எண்ணத்தால் பிடிப்பு கொள்வதும் ஆசையில தீவிரம் காட்டுறதும் தவறு. எனவேதான் பொருட்களுக்கும் தமக்கும் அந்த கடமையில் உள்ள தொடர்பையும் அந்த பொருட்களோடு காரணகாரிய விளைவு கணக்கு தப்பாத விழிப்பு நிலையோடு கொள்ள வேண்டிய உறவின் அளவு முறையையும் திட்டவட்டமாக நம்ம வரையறுத்து கொள்ளணும். அப்படி இல்லாம பொருட்கள் மீது அதிக நாட்டம் வைத்திருப்பதை தான் பற்றுன்னு சொல்றோம். ஆசையின் மேலும் அனுபவத்தின் மேலும் மனதை சிக்க விடுதல் தான் பற்று. இந்த பற்றை நீக்க தான் வேண்டும். அதுக்காக பொருட்களை விட்டு விட வேண்டியதில்லை. அந்த பொருட்களில் தான் இன்பம் இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் இறுக்கத்தை தான் விடணும். சில ஆசைகள் நல்விளைவை மற்றவர்களுக்கு தந்தாலும் மனம் அதில் சிக்கி கொண்ட காரணத்தால் தீமைகள் தான் விளையும். பற்றை விடாத வரையில் உயிருக்கு உய்வில்லை. திருவள்ளுவர் சொல்வாரு, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்று. அப்ப எல்லா மகான்களும் பற்றை விடு, ஆசையை ஒழித்து விடுன்னு தான் சொன்னாங்க. அப்ப எப்படி ஒழிக்க முடியும்? உடலில் உயிர் இயங்கும் வரைக்கும் அந்த ஜீவகாந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தேவை உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும். தேவை உணர்வை ஒட்டி பொருள் மேல் பற்றோ ஆசையோ அல்லது மக்கள் மீது பாசமோ வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு தடவை பற்று கொண்ட முயற்சிகளும் செயல்களும் பதிந்து அந்த பதிவுகள் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். உடலில் தேவை இருந்தால் அந்த தேவைக்கு தக்க பொருள் வேண்டும் என்ற ஆசை இருக்கும். மனம் பொருட்களை பற்றியே நிற்கும். அப்ப பற்றை விடவே முடியாது. ஆனா பேராசையை கட்டுப்படுத்தி கொண்டு தேவையான கடமைக்கும் உடல் தேவைக்கும் உள்ள பொருட்களை அளவோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு நியதியைத்தான் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். தேவைக்கேற்ற அளவில் பொருட்களோடும் மக்களோடும் அளவோடும் முறையோடும் விழிப்புடனும் தொடர்பு கொள்ளும் உறவே துறவாகும். துறவு என்பது மனதிற்குத்தான். இன்ப நுகர்ச்சியில் சிக்கிக் கொள்ளாத மனநிலையே உறவில் துறவு என்பதாகும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இந்த நிலையை உணர்ந்து செய்யும் செயல்களே நிஷ்காமிய கர்மம் எனப்படும். கடமை உணர்ந்து எண்ணத்தில் தூய்மையோடு செயல்களை செய்ய வேண்டும். செயல்பாட்டுல நம்ம உறவு கொண்டிருந்தாலும் எண்ணத்தில் துறவாக இருக்க வேண்டும். செல்வத்தை ஈட்டலாம், பொருட்களை அனுபவிக்கலாம், உலகியல் வாழ்க்கை நடத்தலாம். ஆனா மனம் அதிலெல்லாம் ஒட்டி கொள்ளாத நிலை வேண்டும். நான் யார் என்ற நிலை மறவாத மனநிலையில் எழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இன்பங்களை கெடுத்து கொள்ளாது இருக்க வேண்டும். இயன்றவரை பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனநிலையில் இதே நோக்கத்தோடு வாழ்வை நடத்த வேண்டும். அதற்கு பொருட்களின் அனுபவம் இல்லாமல் முடியாது. அந்த நிலையில் ஆசை வரத்தான் செய்யும். அதை நிறைவு செய்து கொள்ளத்தான் வேண்டும். தேவைப்படும் போது தேவைப்படும் அளவில் மட்டும் பொருட்களின் மேல் எழும் ஆசையை அனுமதித்து நிறைவு செய்ய வேண்டியதுதான். உலக வாழ்வில் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்று 4 பொருட்களிலும் ஆசை ஏற்படுவது இயல்புதான். கடமையுணர்வோடும் அளவு முறை அறிந்த விழிப்போடும் ஆசைகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது பிறவி பயனை எய்த அவசியம். எண்ணத்தால் போனும் துறவாகிய உறவின் தெளிவுதான் ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளவும் வாழ்வினையும் உய்விக்கும். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று, வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி, விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வியேது. விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி, விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர்னு சொல்லுவாங்க. இப்ப அடுப்புல காய்கறிகளை வைத்து வேக வைக்கிறோம். வெந்து போன உடனே இறக்குவது ஏன்? சட்டியில இருந்தா அது அடி பிடிச்சிரும். வேக வைக்கிற வரைதான் உறவு, வெந்தவுடன் இறக்குவது துறவு. இப்போ அளவு, அனுபவிக்கக்கூடிய முறை, இந்த இரண்டும் தெரிந்து, அதாவது அளவு முறை அறிந்து ஒழுகும் போது துறவு என்பது தானாக அமைந்து விடுது. பொதுவாக நமது வாழ்க்கையில முழுவதும் சோர்வு, ஏமாற்றம், துன்பங்கள் தான் நிரம்பி இருக்கு.
இதுக்கெல்லாம் காரணம் பிறரிடம் கற்பனையாகவே எதிர்பார்ப்பதுதான். கற்பனை என்றாலே அளவு மீறிய ஆசைதான். அளவு மீறிய ஆசையை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்படி செய்ய வேண்டும், இன்னதை தர வேண்டும், இன்ன அளவில் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரவர்களுக்கு அறிவு இருக்கு, அவரவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவரவர்களுக்கு வாழ்க்கை சுதந்திரம் இருக்கிறது. அப்ப இவ்வாறுதான் செய்யணும் என்ற விருப்பம் அவர்களுக்கும் இருக்குது. நமக்கு தெரிந்தவங்க அவ்வளவு பேரும் நமக்கு அடங்கி நமது அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம சொல்றதையே செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்ம எண்ணுவது தவறு. அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆசையால எதிர்பார்த்ததை அடியோடு நம்ம விட்டுவிட வேண்டும். அமைதி வேண்டும், வெற்றி வேண்டும், செயல் திறமை இருக்க வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிறைவு வேண்டும் என்று சொன்னால் மகான் கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம ஒழுங்காக செய்ய வேண்டும். அதற்காக பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை. தெளிவோடு தீரத்தோடு நம்ம செய்யணும். பெரிய வெள்ளம் வருது, இப்போ ஒரு குட்டையில நிரப்பணும் நீர் அப்படின்னா அந்த நீர் ஒரு நிமிடத்துல கூட நிரம்பிடும். நிரம்பி அந்த வெள்ளம் மறுபடியும் வேறு பக்கம் வேகமா போகும். அப்ப பிறகு ஒரு ஏரியில விடுறோம். ஏரி நிரம்பிட்டுன்னா அந்த ஏரி நிரம்பிட்டுன்னா அதுக்கு பிறகும் அது போகுது. பெரிய அணையில விடுறோம். அந்த அணை நிரம்புற பிறகு ஆறாக போகுது. அதுக்கு பிறகு கடலுக்கு போன பிறகுதான் அது அமைதிக்கு வரும். எங்கே இருந்து புறப்பட்டதோ அங்கே போனாதான் அதுக்கு அமைதி இருக்கும். இப்போ பேராற்றல் உள்ள அறிவு நிலைக்கும். எந்த இடத்திலிருந்து நம்முடைய பிறவி தோன்றியதோ அந்த இடத்தை அறிந்து கொண்டால்தான் திருப்தியாக இருக்கும். அங்கேதான் நிறைவு கட்டும். இதுக்கு மத்தியில எந்த பொருளானாலும் நமக்கு நிறைவு கிட்டாது. நிறைமனம் வந்து விட்டதானால் அவர் பொருள் எனக்கு எதற்கு, இப்போது இருக்கு பொருள் இதுவே போதும், மிச்சம் இருக்கதை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிற மனம் நிலை வந்துரும். அதனால கடும்பற்று இல்லை. மனம் நிறைவாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. ஒரு பூட்டை திறக்கணும்னு சொன்னா அந்த பூட்டுக்குரிய சாவியை கொண்டு முறையாக திறந்தால்தான் திறக்க முடியும். ஆனா வேற சாவி போட்டு திறந்தால் என்ன ஆகும்? அதே போல ஏதோ ஒன்றை நம்ம நினைக்கிறோம், அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். முதலாவது நாம் வேண்டுவது சரிதானா, தேவைதானா என்று தெரியவில்லை. தேவையில்லாததையெல்லாம் வேண்டி தேவையுள்ளதை எல்லாம் மறந்து போறதுனாலதான் தேவையுள்ளதை தேடுவதற்கே நமக்கு ஆற்றல் இல்லாம போயிருது. இது எதனால் வருகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிலை அறிவின் வறுமையினால்தான் வருது. அதனால அறிவு தெளிவாக, உறுதியாக, திறமையாக இருக்க வேண்டும். அத்தகைய திறமை வந்து விட்டாலே வாழ்க்கையில் நிறைவு வரும். இப்ப ஞானிகள்லாம் நினைப்பதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்க நடப்பதை தான் நினைப்பாங்க. இயற்கை நியதிப்படி எது எது நடக்கக்கூடியதோ சமுதாய ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி எது எது செயலாகுமோ இன்ப துன்ப இயல்பின் தத்துவப்படி எது எது நிகழுமோ அதைத்தான் ஞானிகள் நினைப்பாங்க. அதுக்கு முரணாக நினைக்க மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. அதனாலதான் ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவை கணித்து செயல்படும். அந்த திரிகால ஞானத்தை ஞானிகள் பெற்றவர்களாகையால் அவங்க நினைப்பது கண்டிப்பா நடக்கும். அதே நிலையில் இருக்கும் ஞானிகள் ஓடும் செம்பன்னும் ஒக்கவே நோக்குவார் அந்த நிலையில் இருப்பாங்க. இப்போ ஆசையை அளவோடும் முறையோடும் வைத்து இருப்பவர்கள் அவர்கள் எண்ணும் முறையான ஆசை நிச்சயமாக நிறைவாகும். ஒரு அன்பர் ஒரு ஞானியை சந்தித்து நான் கடவுளை காண முடியுமான்னு கேட்கிறாரு. காணலாமே அப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானி எவ்வளவு தூரம் எனக்கும் கடவுளுக்கும்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அன்பர் ஞானியை கேட்க அவரு நீயாகவே கண்டுபிடித்து விடலாம், ஒன்னும் ரொம்ப அதிக தூரம் இல்லப்பா, அப்படின்னு சொல்லி ஒரு காகிதத்தை கொடுத்து அந்த காகிதத்துல உனக்கு இதுவரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கும்னா எத்தனை இருக்குதோ அத்தனையும் எழுதிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாரு. இவர் தனக்கு ஒரு 10, 20 நிறைவேறாத ஆசைகளை எழுதி கொண்டு கொடுக்கிறார். அப்ப ஞானி வாங்கி பார்த்துட்டு இவ்வளவுதானப்பா உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம், இந்த ஆசையெல்லாம் நீ முடிச்சுட்டானா நீயும் கடவுளும் ஒரே இடத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனிதர்கள் கடவுளாக இருக்க நிலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம தான் வேறுபட்டதாக கருதி கொள்கிறோம். அப்போ நிறைவு பெறாத அந்த ஆசைகளாலும் அதை செய்யணும் இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால் தான் அதுக்கான எடுக்கிற முயற்சி திரும்ப திரும்ப இதே எண்ணங்கள்
அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும் அப்படிங்கிற பதிவுகள் இந்த நிலையிலே நின்று கொண்டிருந்ததுனாலதான் அந்த இடத்தை அந்த இறைநிலை உணர்வை நம்ம பெற முடிவதில்லை. இப்போ ஆசையின் காரணமாக நம்ம இறை நீதியை மீறும் போதுதான் சிக்கலா மாறுது. பிறவி பெருங்கடல் நீந்துதல் அப்படிங்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதை அடையணுங்கிறதும் ஒரு ஆசைதான். வாழ்க்கையில உயர திட்டமிடுறதும் ஆசைதான். அப்போ பிறவின் நோக்கத்தை அடைந்து, அதாவது அந்த வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்தல் என்பதும் ஆசைதான். அதான் திருமூலர் சொல்வாரு, ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எண்ணிலடங்காத ஆசை நமக்குள்ள தோன்றுது. ஒரு பொருள் மேல் ஆசைப்படுறோம், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி தேவையில்லாத ஆசையெல்லாம் நம்ம நினைக்கும் போது நம்ம உடல்ல அந்த காந்தத்துல பதியும் போது இதை நிறைவேற்ற அதை திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த ஆசை பிறவி தொடர்தான் நின்றுட்டே போகும். அப்போ நம்ம ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது, நம்ம விரும்பும் போது அந்த அறிவிலே விழிப்போடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா பல தீய விளைவுகள் தான் உண்டாகும். வாழ்வில் தீர்க்க முடியாத பல சிக்கல் தான் ஏற்படும். அதனால நம்மளும் அந்த முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவை ஒன்றிணைத்து நோக்கி நாம் செயல்படும் போதுதான் அறிவு தனது நிலை பெறலாது மயக்கமுறாது நலமென உணர்ந்தால் அளவோடும் முறையோடும் அந்த பொருளை தூய்க்கவும் நம்ம முயல முடியும். அறிவில் விழிப்போடும் இருக்க முடியும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஏழை விவசாயினுடைய மகன் விக்னேஷன் பேரு. அவனுக்கு அவனுடைய மாமா ஒரு விலை உயர்ந்த பேனாவை அன்பளிப்பா கொடுத்தாராம். விக்னேஷ் அப்படி ஒரு விலை உயர்ந்த பேனாவை இதுவரை பார்த்ததே இல்லையாம். அவங்க பள்ளியில வசதி உள்ள மாணவர்கள் கூட இது மாதிரி பேனா வைக்கல. அந்த பேனா மூடி தங்கம் போல பளபளத்துதான். பள்ளிக்கு போனதும் எல்லாத்தையும் பேனாவை காண்பிக்கிறான். வகுப்பில் முதல் மாணவனாகவும் ஒழுக்கமுள்ளவனாகவும் விளங்கிய அந்த விக்னேஷை உற்சாகப்படுத்திய விரும்பிய மாமா சொல்றாரு, நீ படித்து பெரியவனாகி என்ன வேலைக்கு போவான்னு கேட்கிறாரு. அவன் நான் படிச்சு கலெக்டராக வருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அப்பா சொல்றாரு, விரலுக்கேத்த வீக்க வேண்டுப்பா, நீ சாதாரண விவசாயியின் மகன், நீ ஆசைப்படுவதில் அளவு வேண்டும். ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசை அப்படின்னு சொல்றாரு. அவன் அதையே நினைச்சிட்டு வகுப்புல போய் ரொம்ப கவலையா இருக்கிறான். வகுப்பு ஆசிரியர் அவனை கூப்பிட்டு விசாரித்த போது அவனது கவலையை சொல்றான். அவன் சொன்னதை கேட்டதும் ஆசிரியர் சொல்றாங்க, நான் ஒரு நல்ல பதிலை சொல்றேன்ப்பா, ஆனாலும் இன்று மாலை வரை காத்திரு, நீனே புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க பள்ளியில ஆண்டு விழா. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்குறாரு. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது கூட்டத்துல உட்கார்ந்திருந்த ஆசிரியர், உன் சந்தேகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீ போய் கேளுன்னு சொல்றாங்க. இந்த பையன் தைரியமா கலெக்டர்கிட்ட போய், ஒரு ஏழை விவசாயியின் மகன் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசையா அப்படின்னு கேட்கிறான். அவர் அதற்கு நிச்சயமா இல்லப்பா, நேர்மையான வழியில் பெறுவதா இருந்தால் உலகத்தை கூட வாங்க ஆசைப்படலாம். உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதற்கும் ஆசைப்படலாம். அது பேராசை ஆகாது என்று அவன்கிட்ட சொல்றாரு. 20 ஆண்டுகள் கழிந்தது. அந்த பள்ளியில் மாவட்ட ஆட்சி தலைவராக விக்னேஷ் ஆண்டு விழாவில் பேசிக்கொண்டிருந்தார். நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உழைப்பும் தயாரா இருந்தோம்னா கலெக்டரா மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதியா கூட நம்ம வர ஆசைப்படுவது பேராசையாகாது அப்படின்னு சொன்னாராம். அப்ப நம்ம நல்ல ஆசையை மனதில் நினைக்கும் போது நிச்சயமாக அது கண்டிப்பாக நிறைவேறும். அதான் மகான் சொல்வாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அதான் இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் எங்கும் அமைதியில் மகான் சொல்றாங்க. அப்போ எழும் இச்சையை காரணத்தை ஆராய்ந்து, தக்க காரணம் இருந்தாலும் யாருக்கும் பாதகம் இல்லாமல் அந்த ஆசையை செயல்படுத்த சூழ்நிலை வாய்ப்பு வசதி இருக்கான்னு பார்த்து நம்ம அதை செயலாக்க முனையணும். அதை நிறைவு செய்து கொள்ள வசதி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஆசையை மனசுலயே வச்சிருந்தோம்னா அந்த எடுத்த காரியத்துல செயல் வேகம் குன்றி நம்ம திறமையெல்லாம் அழுங்கி தோல்விதான் ஏற்படும். அதுக்கு ஆசை, திட்டமிடல், செயல், இந்த 3 சரியா இருந்தா வெற்றி மேல் வெற்றி தான் வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு செயலை செயல்படுத்துதல், அணுகுமுறை, சாதித்தல், அனுபவித்தல் என்ற 4ம் ஒன்றையொன்று அடுத்தடுத்து வந்தால்தான் ஆசையை வெற்றி கொள்ள முடியும்.
ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்துல 1/4 மணி நேரம் துரிய தவம் இயற்றி மனதில் எழும் ஆசைகளை ஒரு பேப்பர்ல எழுதி ஒவ்வொன்றா எடுத்து இந்த ஆசை முக்கியமான ஆசையா முக்கியம் இல்லாததா என பார்த்து ஆராய்ச்சி செய்து தேவையற்ற ஆசை எனில் இனி இந்த ஆசை என் மனதில் தோன்றாது என்று சங்கல்பம் செய்யணும். அப்ப திரும்ப திரும்ப அந்த ஆசை மனதில் தோன்றினாலும் முன்பே எடுத்து வைத்திருக்கும் முடிவும் கூடவே வந்து அந்த ஆசையானது காலப்போக்கில மறையும். நம்மிடம் உள்ள ஆசை குறைய குறைய இறைநிலை உணர்வு நம்ம பெற முடியும். மகானுடைய ஆசை உலக அமைதி பெற வேண்டும், ஓருலக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் மனவளக்கலையை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது மனவளக்கலை அன்பர்களாகிய நமது கடமை. நாள்தோறும் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்வோம். நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய ஆசைகளை நிறைவு செய்து வாழ்வில் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க